அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறுபடியும் இந்த நாளிலும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். தேவனுக்கு மகிமை. இப்பொழுதும் இன்று நம்முடைய தியானத்துக்காக தருகின்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தேவனே, உமக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அவைகளை நீர் வெளிப்படுத்தும். தேவனே, மக்களுடைய சபைகளிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையாக துணிக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவரே, ஆசீர்வதியும். கர்த்தாவே உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று காணுகின்றோம். அந்த வல்லமை உள்ள வார்த்தை கர்த்தாவே பூமி எங்கும் உச்சகரத்தின் கடைசி வரைக்கும் அது செல்லுகிறதாக இருக்கிறது என்று நாங்கள் அறிகின்றோம். அப்படியே செல்லட்டும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். கிருபையாரும் கேட்கிற மக்களுடைய உள்ளங்களிலே கர்த்தாவே தெய்வீக நிலை உருவாகணும், மாற்றம் உண்டாகணும். அதற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிய தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய திருவுள்ள சுத்தத்தை அவர் நமக்கு தருகின்ற பிரகாரம் கொஞ்சமாய் அறிய கர்த்தர் என்றும் கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சுத்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஆனபடினால நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் சுத்தம் என்ன என்கிறதை அறிந்து அவைகளை கடைபிடித்து அதன்படி நடக்கும்போதே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றோம். அவரிடத்திலிருந்து நன்மைகளை லகுவாக பெற்றுக்கொள்ள அது நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை சம்பந்தப்பட்டு நாம் சில வசனங்களை பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்பிராயிம் மலை தேசத்தில் இங்கே மீகா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அவனுடைய தாயார் ஒரு 1100 வெள்ளிக்காசு தொலைவிட்டு காணாமல் போய்விட்டது. அவருடைய காசை காணவில்லை. அதனால் அவர்கள் தினமும் சாபமிட ஆரம்பித்தார்கள். ஆனால் மகன்தான் எடுத்திருப்பான் என்று அவர்களுக்கு தெரியும், சொல்ல முடியாது, பயந்து சொல்லவில்லை. எப்படியும் அவர்கள் தினமும் அதாவது என்னென்ன சாப வார்த்தை உண்டோ சொல்லியிருப்பார்கள் என்று நாம் காணுகின்றோம். இந்த மீகா என்பவர் ஓரளவுக்கு மனச்சாட்சியும் தேவபக்தியும் உள்ள மனுஷனாக இருந்திருப்பார். ஆனபடினால் இந்த சாபம் அதாவது அவருக்கு என்னென்றால் பயத்தை உண்டாக்கி, அதாவது ஒருவேளை இது நம்மளை பறித்து விட்டால் என்ன பண்ணுவது என்றால் நம்மள குற்றம் இருக்கிறது. ஆனபடினால் குற்றத்து நிமித்தம் இந்த சாபம் நம்மை சார முடியும் என்ற அச்சத்தினால ஒரு நாள் முடிவு செய்தான், இதை நான் மறைக்காமல் என் தாயினிடத்தில் போய் அதாவது இந்த காரியத்தை இந்த குற்றத்தை நான் தான் செய்தேன் என்று நான் ஒத்துக்கொள்வேன் என்று முடிவு பண்ணி அம்மாவிடத்தில் அவன் தன்னுடைய குற்றத்தை சொன்னான். அம்மா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட்டது? ஆசீர்வாதம் புறப்பட்டது. இதுதான் இன்று நாம் அறிய வேண்டிய காரியம். தேவனுக்கு மகிமை. நம் சாபத்துக்குரியவர்களாக இருந்தாலும் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் உண்மையை ஒத்துக்கொண்டு இறைவனிடத்தில் தயவுக்காக கெஞ்சும் போது அவர் வகுத்திருக்கிற வழியின்படி சென்று அவைகளை செய்யும்போது நிச்சயமாக சாபத்துக்கு பதிலாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆசீர்வாதம் என்று வெறுமனையே ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களுக்கு அல்ல. அப்படித்தான் இன்று இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தேவ மனிதர்களை தேடி ஆசீர்வாதம், இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவருடைய சுத்தமும் அதுதான். எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும் என்பதுதான் அவருடைய சுத்தம். ஆனால் அதற்கு வழிமுறைகள் இப்படி. இப்போ இந்த வசனத்தை நாம் படிக்கலாம். தேவனுக்கு மகிமை. அதாவது இந்த மீகா முடிவு செய்து தாயாரிடத்தில் போய் இப்படி பேசுகிறார். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எப்ராயிம் மலை தேசத்தனாகிய மீகா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே,
அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவாய் என்றாள். தேவனுக்கு மகிமை. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே சாபம் சொன்ன அந்த வார்த்தை வாய் இப்போ என்ன சொல்லிட்டு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்னார்கள். இன்று நாம் கவனிக்க வேண்டிய காரியம் சுருக்கமாக இதுதான். ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம், ரொம்ப அதற்காக போராட வேண்டாம், அதற்காக மல்லு கட்ட வேண்டாம், அதாவது போராடிட்டு கிடக்க வேண்டாம். காரியத்தை கண்டுபிடிக்கணும் என்பது தான் உங்களுக்கு சொல்ல முடியாத திறந்த வார்த்தையை தருகின்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால அதாவது அந்த அம்மா தினமும் சபிக்கிறார்கள் எடுத்தவனை. ஆனால் எடுத்தவருடைய உள்ளம் துடிக்கிறது. ஐயோ நான் பாவி, இந்த சாபம் என் மேல் நிச்சயமாய் வந்துவிடும். காரணத்தோடு விடுகிற சாபம் அது பலிக்கும், என்னிலே தங்கும். அதில் தாயார் கூறுகிற சாபம் மிகவும் வெற்றுள்ளது என்று எண்ணி அவன் ஒரு முடிவு செய்து இப்படி செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தத்தை கேட்கின்ற அன்பர்களே கவனியுங்கள். அது கணவனுடைய காசோ பிள்ளையினுடைய காசோ அல்லது அது மனைவியினுடைய காசோ யாருடைய காசோ அது உரிமையாய் இருந்தாலும் கூட தெரியாமல் செய்வது பாவம் என்று வேதம் சொல்லுகின்றது. அவர்களை இன்னொரு காரியத்துக்காக ஏற்பாடு பண்ணி வைத்திருப்பார்கள். அதை நீ எடுக்கிறது களவு என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடினால அந்த அம்மா கூறுகிற சாபம் அவனிலே பலிக்கும் என்ற தீர்மானத்தோடு ஆசீர்வாதத்தை இப்படி பெற்றுக்கொண்டான். அதாவது சொன்னது மாத்திரமல்ல, அவன் என்ன சொன்னால் அதை தாயாரிடத்தில் திரும்ப கொடுத்தார் என்று 3வது வாக்கியத்தினுடைய மேலே 2 வரிகளில் நான் அப்படி பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தாயினிடத்தில் அந்த காசை திரும்பி கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். இன்னும் அதாவது அறிக்கை என்ற அளவில் அநேக நாள் பாவி 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற மக்கள் பெரும்பகுதி பேர் இருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். அதனால நிவர்த்தி இல்லை, அதையும் நாம் கவனிக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெறும் அறிக்கை மட்டுமல்ல, அறிக்கை செய்கிற காரியத்தை திரும்ப செலுத்தி அதற்கு மன்னிப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மீகா அது சரியாக செய்தார். இதை கண்டறிந்த தாய் உடனே, மகனே உனக்கு சாபம் அல்ல, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னாள் என்று நாம் காணுகிறோம். தேவனிடத்திலிருந்து வரம் பெற்ற, அதாவது ஞானத்தை பெற்ற, அதாவது சாலமோன் என்கிறவர் எழுதுகிற எழுத்தை பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. இதுக்கு பயப்பட வேண்டாம். இன்று அப்படித்தான் அநேகர் ஐயோ ஐயோ அவர்கள் விருப்பத்துக்கு நடக்காவிட்டால் அப்படி ஆயிரம் சாபம் போடுகிறார். அந்த சாபம் அடைக்கலான் குருவியும் தகவலான் குருவியும் அதாவது பறந்து போகிறது போல போயிடும், அங்கு தங்காது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் அதை நாம் தெரிந்து கொள்வோம். சாபம் என்று சொன்னால் காரணத்தோடு விட்ட சாபம் பலிக்கும், அது போய் தங்கும், அது சந்ததிகளாக தொடரும் என்பது நாம் இன்று உலகத்தில் நடக்கிற நடைமுறைகளில் அநேக காரியங்களை குடும்பங்களை அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால் அன்பானவர்களே, இந்த மீகாவை இன்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மீகாவுடைய முடிவு என்ன? நான் செய்த குற்றத்தை என் தாயினிடத்தில் வெளியரங்கமாய் சொல்லி அறிக்கை செய்து அதை நான் திரும்ப அவள் கையில் கொடுத்து விடுவேன். இதுதான் பாவ விமோசனம் பெறுகிற வழி, சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிற வழி இதுதான். இதைத்தான் வேதம் சொல்லுகின்றது. மற்றபடி அங்கோடி அங்கெங்குமாக ஓடி அல்லது அதெல்லாம் தூங்காம நடந்து பசியானது பட்னையானது அது ஒரு பக்கம் வேற, அது இருக்கட்டும். ஆனால் இவைகளினாலே ஆசீர்வாதம் வருகிறது இல்லை என்று நாம் காணுகிறோம். ஆசீர்வாதத்துக்கு தடை நம்மில் இருக்கும் அந்த சாபத்துக்கு காரணமாயிருக்கின்ற அந்த காரியத்தை சரி பண்ணணும் என்பது. அதாவது பலர் பலவிதமாக சாபமிட்டாலும் நாம் அதற்கு உரியவர் அல்ல என்று நமக்கு தெரியுமானால் பயப்பட வேண்டாம் என்றும் வேதம் சொல்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
தேவனுக்கு மகிமை. ஆனபடினால ஒரு மனிதர் சாபத்துக்குரியவனாக ஆகிவிட்டால் அப்படியே கர்த்தர் விடுகிறது இல்லை. அதுக்குத்தான் இந்த பரிசுத்த வேதம் எழுதி கொடுத்திருக்கிறது. நீ அறியாமல் தெரியாமல் குற்றங்கள் செய்து விட்டாலும் உனக்குள்ள இருக்கிற ஆத்மா துடிக்கிறதா, உனக்குள்ள இருக்கிற ஆத்மா வேதனைப்படுகின்றதா, அதை இப்படி செய் என்று, அதாவது அதுவும் நமக்கு போக்கு, இந்த சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள போக்கையும் ஆண்டவர் நல்கின்றார். அதுதான் கடவுள். அதாவது அப்படியே போன்றா சாபம் என்று சாபத்தை விட்டு கொடுத்தவன் அழிப்பதல்ல அவருடைய திட்டம். அவனுக்கு அதில் போக்கையும் விடுகின்றார், அதற்கு வழியையும் காட்டுகின்றார். இப்படி இப்படி நடந்து கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் என்று அதே நீதிமொழி, அதாவது 28ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இப்படி பார்க்கின்றோம். இவர் தேவ ஞானம் பெற்ற தேவ மனிதன். இந்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தாவினால் அங்கீகரிக்கப்பட்டு வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படினால் இது தேவனுடைய வார்த்தை என்று நாம் காணுகின்றோம். இந்த வேதத்தில் எது இடம்பெற்றிருக்கிறதோ அத்தனை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. அப்படினால் வாழ்க்கையில் நாம் ஏற்கனவே பாவிகள், வளர வளர பாவிகளாக வளர்கின்றோம். அதற்கு பிறகு துணிகரமான பாவங்கள் வருகின்றது. அதற்கு என்ன செய்யணும் சொல்லுகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். தேவனுக்கு மகிமை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நம்மிலே பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும், அதனால் உண்டான அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆனால் இங்கே இந்த ஞானி சாலமன் எழுதும் போது, அதாவது அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்கிறத விட்டு விடணும், அதையும் கூட்டி எழுதியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாவங்களை மறைத்து வைக்க 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 அவனுக்கு வாழ்வு இல்லை. பாவங்களை சிறிய பாவமாக இருந்தாலும் இதை என்ன செய்வது, இதை எப்படி செய்வது, இதை எப்படி சொல்வது என்று உள்ளே வைத்து கொண்டிருந்தால் வாழ்வு இல்லை. வாழ்வு என்றால் என்ன? மகிழ்ச்சியாக இருப்பதான வாழ்வு, வேறொரு வாழ்வு அல்ல என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனபடினால் அன்பானவர்களே, இந்த வாழ்வை அடைய வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை, அந்த வாழ்வை பெறுவான் என்று சொல்லி இருக்கின்றது. அதாவது 13ஆம் வசனம் மட்டும் அதுக்கு அடுத்த வசனத்தையும் கூட நான் பார்க்கலாம். 14வது வாக்கியத்தையும் கூட இப்ப வாசித்த இந்த பாகத்தை வாசிக்கலாம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். கண்டிப்பா. அதாவது நமக்குள்ள ஆத்துமா இருக்குது பாருங்க. வேறொருவரை கொண்டு நமக்கு உணர்த்த, போதகர்களை கொண்டு உணர்த்துகிறது மட்டுமல்ல, வேதத்தை நாம் படித்து தியானம் பண்ணும்போது உணர்த்துகிறது மட்டுமல்ல, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா நமது பக்கம் சாராது. அதை நாம் நன்றாக கூர்ந்து கவனித்தீர்கள் என்றாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு தவறு செய்துவிட்டால் நாம் அதை என்னதான் காரணம் சொன்னாலும் அது உள்ளிருந்து சொல்லும், நீ செய்த தப்பு, நீ பேசுனது தப்பு, நீ நடந்து கொண்ட முறை சரியில்லை என்று அது நமக்கு நம்ம உள்ளத்தில் இருந்து, அதாவது நம்மை நிம்மதியற்றவனாக ஆக்கிவிடும் என்று வேதம் சொல்கின்றது. ஆனபடியினால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறது மட்டுமல்ல, எப்பொழுதும் பயந்து இருக்கணும், கடவுளுக்கு பயந்து இருக்கணும், பாவத்தை கண்டு ஒதுங்கி ஓடணும், அநீதிக்கு உட்பட்டு விடக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத நினைவுகளை உட்கொள்ளக்கூடாது. அப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அக்கிரம சிந்தை வந்துவிட்டால் கூட ஆண்டவருக்கு பகமையாயிடுவான். ஆண்டவருடைய சபை அப்படிப்பட்ட ஜெபத்தை கேளார் என்று எழுதியிருக்கிறது 66ஆம் சங்கீதத்தில். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நாம் கவனிக்கிற காரியம் என்ன? அதாவது பாவத்தை மறைக்காமல் தாயினிடத்தில் ஒப்புரவாகி திரும்ப செலுத்தவுடனே ஆசீர்வாத வார்த்தை திரும்பி வந்து விட்டது என்று நாம் காணுகின்றோம். இன்று சபிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கலாம். நம்மிலே செய்த பாவம், நாம் செய்த பாவம் பெரிதாக இருக்கலாம். அது நம்மை உறுத்தலாம், உணர்த்தலாம், நம்மை கஷ்டப்படுத்தலாம். ஆனால் நாம் அதற்கு என்ன பரிகாரம் என்று, அதாவது அறியும் போது கர்த்தருடைய வேதம் இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு வழி காட்டும். பாவியாக இருந்த போதிலும் நாம் தேவனுக்கு பிரியமில்லாதவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி நமது மேலே சாபமே கூறப்பட்டு கொண்டு இருந்தாலும் இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார் ஆண்டவர். அவர் தான் ஆண்டவர். இன்று எதிரி ஒருவன் இருக்கிறான், பாவம் செய்ய வைப்பான், திரும்பி பயமுறுத்துவான். நீ இப்படி ஆயிட்டா, இப்படி என்ன உனக்கு மீட்பில்லை, என்ன உனக்கு ரட்சிப்பு இல்லை, உனக்கு நீ சாபந்தான், நீ அழிந்து போவா என்று தான் எதிராளி சொல்லுவான். ஆனால் தகப்பன் தேவன்
அவர் தேவன், சர்வலோகத்திற்கும் அதாவது தேவனாக அவர் இருக்கின்றார். எல்லா மக்களையும் நேசிக்கிறார், பாகுபாடு இல்லாமல் நேசிக்கிறார். ஆனால் என்ன செய்யணும்? கர்த்தர் காட்டின வழியை கடைபிடிக்கணும். தேவனுக்கு மகிமை. எப்பொழுதும் கடவுளுக்கு பயந்திருக்கணும், எப்பொழுதும் பயந்திருக்கணும், தீமை செய்ய பயப்படணும். இப்படியெல்லாம் நாம் இருந்து நாம் இதுவரைக்கும் உள்ள சாபத்துக்குரிய காரியங்கள் நம்மை வாழ்வடை விடையாதபடி நம்முடைய கையின் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி 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 எல்லாமே அதாவது ஃபெயிலியர் ஆகிறது. ஏன் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இவ்வளவு பக்தியா இருந்து இப்படி இருக்கிறதே என்றுதான் எழுகிறார்களே ஒழிய காரணம் இதுதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அது நமக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் நமக்கு தோல்விதான் உண்டாகும், மேன்மை உண்டாகாது என்பதை இன்று நான் உங்களுக்கு சத்தியவேதத்தை முன்னிட்டு சொல்லிக் கொள்கின்றேன். இதை கேட்கின்றவர்களே கவனியுங்கள், இந்த வெளிச்சத்தில் உங்களை ஒருமுறை பாருங்கள். நம்மில் உண்டான மீறுதல்கள் என்ன? கர்த்தராகிய தேவன் ஆதியிலே ஒரே ஒரு மனிதனை, அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு துணையை ஆண்டவர் கொடுத்தார். உலகத்தில் வர மனிதர்களே கிடையாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, இதை செய்யாதீர்கள், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள், இதை இந்த மரத்தின் கனியை புசிக்க பார்க்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் எதிராளியுடைய நோக்கம் என்றால் அதை செய்ய வைத்து இவர்களை சாபத்துக்குள்ளாக்கணும், அவர் மூலமாக அவர்கள் சபிக்கப்படணும் என்று எண்ணி அப்படி செய்தார். ஆண்டவர் அதாவது தினமும் மாலை குளிர்ச்சியான வேளையில இந்த ஜனங்களோடு உறவாடுவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அப்படியே ஆதாமும் ஏவாளும் இவர்கள் 2 பேரும் எப்பொழுது கர்த்தர் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கிற இவர்கள் அன்று எங்கே இருக்கிறார்கள்? செடி கொடிகளுக்குள்ள ஒழித்து கிடக்கிறார்கள். அந்த செழிப்பான குளிர்ச்சியான நேரத்தில் வருகிறார். வந்தால் இவர்களை காணவில்லை. தெரியும், அவருக்கு என்ன நடந்திருக்கிறது என்று தெரியும். கூப்பிட்டால் அங்கே எங்கேயோ ஒளிந்து கிடக்கு சத்தம் கேட்கும். எங்கே இருக்கிறார்? ஆண்டவரை கண்டு பயந்து, நான் நிர்வாணியாக இருப்பதினால் தீர்ந்த மகிமை என்னை விட்டு போய்விட்ட முடியினால் ஒளிந்து கிடக்கிறேன். நிர்வாணி என்று சொன்னது யார்? நான் சொன்னதை நீ செய்தாயா? நீ மீறினாயா? செய்யக்கூடாது என்பதை செய்தாயா என்று கேட்டார். இதுதான் கவனிக்க வேண்டிய காரியம். கவனியுங்கள். அதாவது ஆண்டவர் அப்படியே குற்றம் செய்தவர்களை அழித்து விடுகிறது அல்ல, அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றார். அந்த நேரத்திலே குற்றத்தை உணர்ந்து காலில் விழுந்து, ஆண்டவரே அறியாமல் செய்துவிட்டேன், மன்னித்தரும் என்று கேட்பானால் மன்னிப்பு கொடுக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். மறுபடியும் அவனுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாழ்வை திரும்ப கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார். வந்துதான் கூப்பிடுகிறார். கூப்பிடும் போது அங்கே என்ன நடக்கு பாருங்கள். அதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவரை நடக்கிற ஸ்தலங்களிலும் இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. குற்றம் சாட்டுதல். இவர் முதலாவது ஆண்டவரை குற்றம் சாட்டினார். வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். தேவனுக்கு மகிமை. நிர்வாணி என்று சொன்னது யார்? அதுக்கு முன்னால் நிர்வாணியத்தானே இருந்தாய், இப்பொழுது நிர்வாணி என்று சொன்னது யார்? அப்படி என்றால் என்னுடைய கட்டளை மீறின உடனே நான் உனக்கு கொடுத்திருந்த மகிமையின் வஸ்திரம் விலகி போயிட்டு இப்போ நிர்வாணி என்ற நிலை உருவாயிற்று. இப்போதான் வெக்கம், கூச்சம், இச்சை எல்லாம் இந்த ஏதேனில் தான் உருவானது. ஆனபடினால ஆண்டவராய் கர்த்தர் கேட்கிறார், நான் சொன்ன விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? வாசிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரியானவள் அவர் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். தேவனுக்கு மகிமை. நான் அல்ல, நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை. நீர் எனக்கு என்னோடு கூட இருக்கும்படியாக, எனக்கு உதவியாக, எனக்கு துணையாக ஒரு ஸ்திரியை கொடுத்தீர்கள் அல்லவா? அது நிமித்தம் தான் இதை சாப்பிட்டேன். இந்த மீறுதல் அப்படித்தான் ஏற்பட்டது. இன்னைக்கு மனைவி மேல குற்றம், கணவன் மேல குற்றம், பிள்ளைகள் மேல் குற்றம், நடத்திப்புக்காரர்கள் மேலே குற்றம், வேலை கொடுக்கிற எஜமான் மேலே குற்றம், எல்லா குற்றம். நான் தவறு பண்ணினேன், கடமையை நான் செய்யவில்லை, என்னுடைய கடமையில தவறிவிட்டேன், அல்லது என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளையை மீறிவிட்டேன் என்று சொல்லி இருந்தால் உடனே மன்னிப்பு கிடைத்திருக்கும். ஆனால் இவர் என்ன சொன்னார்? நீர்தானே இதற்கு காரணம், நீர்தானே இதை கொடுத்தீர்,
அதுதான் என்னை மீற வைத்து விட்டது என்று சொன்னார். ஒண்ணு, அந்த பொம்பளை கூப்பிட்டு கேட்கிறார், வாசங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆ. ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஆ. ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆமா, நீர் உண்டாக்குன சிருஷ்டிப்புகள்ல இந்த சர்ப்பம் ரொம்ப தந்திரம் உள்ளது. நீர் தான் உண்டாக்குனது. நீர் உண்டாக்குன சர்ப்பம் அது என்னை தந்திரமா வஞ்சித்து விட்டு, அதுல தான் நான் அப்படி ஆயிட்டேன், நான் அல்ல என்று சாத்தான் மேல, அப்படி பாம்பின் மேல பழிய போட்டேன். சரி, எனவே சாத்தானுக்கு விசாரணை இல்லை, சாத்தானுக்கு தண்டனையே கூறப்பட்டது. தேவனுக்கு மகிமை. அவனுக்கு சொல்லிவிட்டார், நீ உயிருள்ள அளவு பூமியில நகர்ந்து நகர்ந்து தவழ்ந்து நடப்பான் என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, மண்ணை தின்று சாப்பிடுவோம், மண்ணை தின்றுதான் உன்னுடைய வாழ்க்கையை கழிப்பாய் என்ற சாபம் கூறப்பட்டது. அதற்கு முன்னாலே சர்ப்பம் பறவையனாகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது, மற்ற மொழிபெயர்ப்பில். தேவனுக்கு மகிமை. அது ஆகாயத்தில் பறந்துதான் சென்று கொண்டிருந்திருக்கிறது. ஆனால் அந்த சாபம், தேவனுடைய மனிதர்களை மீற வைத்த அந்த சக்திக்கு கொடுக்கப்பட்ட சாபம் பூமியிலே ஊர்ந்து தெரியும் என்று சொல்லி, தேவனுக்கு மகிமை. பெண்ணுக்கும் அப்படியே தண்டனை, ஆணுக்கும் அப்படியே தண்டனை. முழுவதும் இரத்த வேர்வை சிந்தி சிந்தி சிந்தி, முகத்தின் வேர்வை சிந்தி சிந்தி தான் அவன் பிழைக்க வேண்டிய நிலை இன்றைக்கும் இருக்கிறது. பெண்ணுக்கும் பிரசவ காலத்தில் அந்த வேதனை தான். ஆரம்பித்த நண்பர்களே, கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கின்றார். அவர் சொன்னதை செய்ய எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு தேவை. வேற பெரிய, அதாவது மலை அல்லது வானத்தை கயிறாக திரித்து பெரிய அற்புதத்தை காண்பிக்கிற அது இரண்டாவது. முதலாவது அவனுடைய காரியம், கர்த்தர் சொன்னதற்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு மகிமை. அதுதான் உபாகமம் 28 தெளிவாக எழுதப்பட்டு விட்டது. தேவனுக்கு, இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து அவைகளை செய்வாயானால் கீழே சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் உனக்குரியது. அதை நான் உனக்கு வாக்கு பண்ணிட்டேன், உனக்காக வைத்திருக்கிறேன். யாருக்கு? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எப்பொழுது பயந்திருந்து மீறாமல், அந்த வார்த்தைகளை மீறாமல் தவறாமல் அவைகளை செய்கிறவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமை. உலகத்தில் இருக்க வரைக்கும் பாடுகள், வெயில் காலத்தில் வெயில் தான், மழை காலத்தில் மழை தான், இல்லை என்றல்ல, அதன் மத்தியிலே அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ உண்மையா இருக்கணும். தேவனுக்கு மகிமை. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் மட்டுமல்ல, உண்மை உள்ளவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் தான் அவரோடு இருப்பார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இதில் பயந்து சந்தர்ப்பவாதிகள் போல சந்தர்ப்பம் வரும்போது பிதற்றுகிறதும் புரட்டுகிறதும், அதாவது அவைகளை மாற்றுகிறதும் பொய் சொல்லுகிறதுமாயிருந்தால் அதல்ல. தேவனுக்கு மகிமை. அதை ஆண்டவர் அருசிக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால் தேவனை இயேசுவை ஆராதிக்கிற மக்களே, தேவ பக்தி உடையவர்களே, மெய்யிறைவன் ஒருவர். அவர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இப்படி அவர் சொல்லுகின்றார், என்னுடைய வார்த்தையை நான் சொன்னதுக்கு மாறாக நீ நடந்தாயோ, ஆனபடினால் உனக்கு பயம், உனக்கு வெட்கம், உனக்கு காணுகிறவர்களெல்லாம் இச்சை, அது வரைக்கும் ஒரு இச்சையும் இல்லையே. அவனுடைய வார்த்தையை என்று காதில் கேட்டு மீறுதல் செய்தார்களோ அன்று அந்த மரத்தை பார்க்கணும் என்ற உடனே மரத்தை, அது பார்வைக்கு அழகும் புத்தியை தெளிவிக்கப்படத்தக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு இச்சை முதல் உருவானது அங்கேதான். இன்று உலகம் முழுவதும் மனிதனை ஆட்கொள்கிறது இந்த ஒன்றுதான். இதுல இருந்து மனிதனால் விடுதலை பெற முடியவில்லை. ஒரு மனதோடு தேவனை தியானிக்க முடியவில்லை. ஒரு மனதோடு சத்தியவேதத்தை அறிய முடியவில்லை. நல்ல காரியத்தை கேட்க முடியவில்லை. அதற்கு மறுக்கிறது அதுவே போராடி கொண்டிருக்கின்றது. இச்சை என்பது ஒன்றல்ல, நிறைய இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாக எதை விரும்புகிறோமோ அதெல்லாம் இச்சைதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்கப்படாத உரிமை இல்லாத எதை விரும்புகிறோமோ இச்சைதான் அது. ஆனபடினால அங்கே ஏதேனிலே தேவ வார்த்தை மீறப்பட்ட இடத்தில் இது முதலாவது உருவாயிற்று என்று காணுகின்றோம். அப்படினால் இன்று நாம் அறிகிற காரியம் என்ன? இவர்கள் 2 பேரும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். அதாவது நீ பாவத்தை ஒத்துக்கொண்டால் மறுபடியும் உனக்கு வாழ்வு, மறுபடியும் உனக்கு அதாவது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் திரும்பி வரும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
அவர் சொல்லிவிட்டார் நீர்தான், நீர் தந்த சரிதான் என்று. அவள் சொல்லிவிட்டால் நீர் படைத்த ஜீவன் தான். அது மிகவும் தந்திரம் உள்ளது என்ன வந்தது. ஒருவர் மேல குற்றத்தை ஒருவர் மேல தூக்கி போட்டார்கள். போகலாம், உங்களுக்கு இந்த வாழ்வு கிடையாது என்று தோட்டத்தை விட்டு எவ்வளவு அருமையான வாழ்வு, எவ்வளவு அருமையான வாழ்வு போச்சல்லவா. அப்படித்தான் அருமையானவர்களே, கேளுங்கள் கேளுங்கள். மெய்யர்வனை ஆராதிக்கிற நமக்கு ஒரு பெரிய வாழ்வு இங்கே உண்டு, அங்கே உண்டு. பரலோகத்தில், பரலோகத்தில் அது நித்தியானந்தமாக இருக்கிறது. உலகத்திலும் வாழ்நாளில் உண்டு. அதுக்காக கஷ்டம் இல்லை என்றல்ல, நெருக்கம் இல்லை என்றல்ல, பாடுகள் இல்லை என்றல்ல, அதன் மத்தியில் ஒரு பெரிய வாழ்வு நமக்கு உண்டு. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை மீறக்கூடாது. இதான் இன்று தருகிற சுருக்கமான ஆலோசனை. இங்கே பாருங்கள், யோசுவா ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். கானானுக்கு போகிற வழியில எரிகோ மதில் குறுக்க நிற்கிறது. என்ன செய்வது? கர்த்தர் ஆலோசனையின்படி சொன்னார், தேசத்தை நான் தருவேன், நீங்கள் சுற்றி வரணும், நான் சொன்ன பிரகாரம் எரிகோவை சுற்றி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே வரணும். இதை இடிந்து விழும். விழுந்த பிறகு அந்த பட்டணத்தை தீக்குளத்துகிறீர்கள். அந்த நெருப்பிலிருந்து எதெல்லாம் விடுதலையானதோ அதெல்லாம் கர்த்தருக்குரியது. அதை மனிதன் எடுத்தால் சாபம், அவன் மேல சாபம் வந்துவிடும். அது கர்த்தருக்குரியது. இன்று கர்த்தருக்குரியதை எத்தனை பேர் எடுக்கிறோம்? கவனியுங்கள், சிந்தியுங்கள். தேவனுக்குரியதை எடுப்பது சாபம் என்பது வேதம் சொல்லுகின்றது. ஆனபடியினால் அதாவது தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். கவனிக்காமல் கர்த்தாவை ஆசீர்வதியும் என்றால் ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய சொல்லை, வார்த்தை, உடன்படிக்கை மீறினபடியால் இப்படி ஆயிற்று. இது நீங்கள் சரி பண்ண வரைக்கும் இது பின்னால தொடரும். நான் உங்க கூட இருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டேன். எங்கே கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்ளப்படவில்லையோ, எந்த குடும்பத்தில் இல்லையோ, எந்த ஸ்தாபனத்தில் இல்லையோ, கர்த்தர் சொல்லுகிறபடி ஆராதனையோ ஜீவமோ கிரியோ இல்லையோ, அங்கே என்ன இது? ஆண்டவருக்கு மாட்டேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனங்களை அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, அவருக்கு முன்பாக அறிக்கை செய், நீ செய்ததை எனக்கு சொல்லு. அறிக்கை செய்வது, அவருக்கு முன்பாக அறிக்கை செய்வது என்றால் எப்படி? அதை நீ ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்து எனக்கு அதை சொல்லு, மறைக்காதே என்று சொன்னார். எனக்கு அதை சொல்லி, எனக்கு ஒழிக்காதே, மறைக்காதே, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் குடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இப்போ இதை தொடர்ந்து நான் வாசிக்கும் போது இந்த அறிக்கை இவர்கள் ரகசியமாக சொன்னால் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் சொன்னார், நான் பலியும் காணிக்கையும் விரும்பாமல் ஒரு சரீரத்தை விரும்புகிறேன். அதில் இருந்துதான் அவர் தேவ சுதத்தை பரிபூரணப்படுத்துவது. ஆனபடினால அந்த சபையில் தங்களை நடத்துகிற தலைவர் அவர் தேவ மனிதன். அவரை தனக்கு பாடியாக கொண்டு செய்கிறார். அவர் என்ன சொன்னார்? யோசுவா, நீ அறிக்கை செய்கிறது தேவனிடத்தில், ஆனால் நீ சொல்ல வேண்டியது என்னிடத்தில். தேவனுக்கு மகிமை என்னிடத்துல சொல்லணும். என்னென்ன பாவம் செய்த அப்படி சொன்னதுனால தானே உடனே ஆளை அனுப்பி அந்த சபிக்கப்பட்ட அந்த பூமியில புதைச்சு போடுற எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வாங்க அப்படி. இவர் வீட்டுக்குள்ள அறிக்கை செய்தா யாருமே எடுத்துட்டு வருது? தேவனுக்கு மகிமை. தேவன் நியமனத்தை நன்றாக கேளுங்கள். வேத பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று தள்ளி வைக்காதீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்து அதே இன்றும் எதிர்பார்க்கிறார். அதுக்கு வழியை நமக்கு வேதத்தின் மூலம் தந்திருக்கின்றார். வேதத்தை நன்கு படியுங்கள். படித்தவைகளை மனதிலே பயத்தோடு வைத்து அதன்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வாக்குறுதிய நித்திய ராட்சியத்திற்கு பரலோகத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவராய் தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. நீர் கொடுத்த வார்த்தையை சொன்னோம், அது கிரியை செய்யட்டும். ஆதிவனே வெறுமனை திரும்பி வராது என்று சொல்லி இருக்கிறது. கிரியை செய்யட்டும். அநேக மக்களை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கட்டும். உங்களுடைய நோக்கமெல்லாம் அதுதான் கர்த்தாவே. உங்களுடைய சுத்தம் அதுதான் கர்த்தாவே. தேவனே, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த வார்த்தை கர்த்தாவே மக்களுடைய உடல்களை ஆழமாய் தங்கியிருந்து பேசி விட்டோடு நின்று விடாதபடி தொடர்ந்து பேசட்டும். கர்த்தர் கிரியை செய்ய ஆசீர்வதியும்.
இம்மட்டு செய்த நன்மைகளுக்காக நன்றி. தாழ்த்து கிருபையாக ஏற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.